எஸ்மை ஃபார்மசி பிரைவேட் லிமிடெட், சைனா ஃபார்மசி ஒரு 36 to 40 பிரான்ச்சஸ் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் அது சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து பில்டிங்காக யூஸ் பண்ணுறோம். அது வந்து வெளியில் அவுட் சோர்ஸ் தான் வாங்குறோம். அந்த சாஃப்ட்வேர் ஷாப் ஐடி யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கும் ஓன் சாஃப்ட்வேர் உண்டு. அதில் நாங்கள் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எடுத்தால் தான் அந்த சாஃப்ட்வேர். எங்களுக்கு ஒர்க் லோடு வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒன்லி சேல்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். ப்ராடக்ட்ஸ் வர்றது நல்லா சேல் பண்ணுறது, சேல் பண்ணுறது, மீதி எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக லோ ஸ்டாக் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் பண்ணுறது. இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர் வந்து புதுசாக ஒரு நியூ ப்ராடக்ட் கேட்குறாங்க அப்படின்னா அது எங்கெங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களால் சாஃப்ட்வேர் உடனே பார்த்து ஆக்சஸ் பண்ணணும். அதனால் எங்களுக்கு டைம் கிடைச்சது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டாக் உள்ளே கொண்டு வரதும் ஈஸியாக இருக்கும். பில்டிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே சாஃப்ட்வேரை டேரெக்டாக லோட் பண்ணி என்ட்ரி கொடுத்தா மட்டும் செக் பண்ணி என்ட்ரி கொடுத்தா போது எல்லாமே சாஃப்ட்வேர் ஸ்டார்ட். ஆமாம், சாஃப்ட்வேர் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து லேபிளிங் பண்ணுவோம். ஒரு டேப்லெட் கொடுத்து அதில் வந்து லேபிளிங் பண்ணிடுவோம். அதில் வந்து பாக்ஸ் நம்பரோட மேக்ஸிமம் வந்து டேப்லெட்டுக்கு வந்து லேபிளிங் பண்ணிடுவோம். மற்ற மாதிரி எல்லாமே ரேக் மட்டும் மெடிசன், சிறப்புனா சிறப்பு ரேக் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன். டேப்லெட்டுக்கு வந்து இண்டிவிஜுவல் பாக்ஸுக்கான சீரியல் நம்பர் அதை வந்து பேஸ் பண்ணி கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களோட அடிக்கடி வர கஸ்டமர்ஸ் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்டர் வரும். சாஃப்ட்வேர்லேயே ரிமைண்டர் வரும். நாங்கள் வந்து இப்போ கஸ்டமர் வந்து 15 டேஸ்க்கு வாங்குறாங்க அப்படின்னா நாங்கள் 13 டேஸ் வந்து ரிமைண்டர் மென்ஷன் பண்ணிடுவோம். அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 13th டே மெசேஜ் போயிடும். 2 days பிஃபோராகவே மெசேஜ் போயிடும். அவங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு மெடிசன் எப்போ தேவையோ ஒரு டேஸ் பண்ணி வந்து வாங்கிடுவோம். ஒரு சில கஸ்டமர் வந்து 1 மந்த்துக்கு வாங்குவாங்க. அப்போது 30 days மென்ஷன் பண்ணாமல் 25 days மென்ஷன் 3 மந்த்துக்கு வாங்குவாங்க. 90 days மென்ஷன் பண்ணாமல் 80 days மென்ஷன் அதே மென்ஷன். இப்போ இந்த மந்த் வாங்குற மந்த் ஃபஸ்ட்டு டேட் போனால் டே 1 வாங்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் டே 1 இவங்க அவங்களும் லாஸ்ட் மந்த் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் என்கொயரிக்காக வந்து நெக்ஸ்ட் வீக் நாங்கள் மெசேஜ் அனுப்பலாம்னு சொல்லி அனுப்பி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் போகும். சாஃப்ட்வேர் பேர் என்னன்னா ஷாப் ஐடி ஒண்டர் சாஃப்ட்வேர். ஒண்டர் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். அது வந்து ஷாப் ஐடி சாஃப்ட்வேர். ஒண்டர் சாஃப்ட்வேரில் பில்லிங்காக யூஸ் பண்ணுறது தான் ஷாப் ஐடி சாஃப்ட்வேர். மேக்ஸிமம் வந்து மெடிக்கல் ரீட்டெயிலில் மேக்ஸிமம் வந்து இந்த ஒண்டர் சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. ஓகே. இதில் வந்து நார்மலாக எங்களுக்கு நார்மலாக டேப்லெட் எடுக்கிறோம் அப்படின்னா அதோடைய ரேக் நம்பர், எந்த ரேக் நம்பர் இருக்குது, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் செப்பரேட் ப்ராடக்ட் கோட் இருக்கும், எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அதோடைய எம்ஆர்பி எவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்துடும். இதுலேயே வந்து இதில் நாங்கள் என்ட்ரு கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி, நாங்கள் வந்து என்ட்ரு கொடுக்குறோம் அப்படின்னா அதோடைய எம்ஆர்பி, எந்த பேட்ச்சு, எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே இதில் நாங்கள் பார்த்துக்கலாம். ஐட்டமோட காஸ்ட்டு, பர்ச்சேஸ் ப்ரைஸ், மார்ஜின் வரைக்கும் இதிலே நாங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு ஸ்டிப்போட காஸ்ட் வந்து 32 rupees எம்ஆர்பி. அதுலேருந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணி 29 rupees கொடுக்குறேன். எனக்கு அதில் ப்ராஃபிட் வந்து மார்ஜின் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதை காமிச்சிடுவாங்க. இது நார்மலாக ஒரு க்ளோஸ் பண்ணுறது. கஸ்டமர் பேர் போடுவோம், ஐடி டாக்டர் மென்ஷன் பண்ணால் மென்ஷன் பண்ணுவோம், அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும், யார் சேல் பண்ணுறாங்களோ அவங்க ரெப் நேம் போடுவோம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு கேஷ் பேமெண்ட்டாக கார்டு பேமெண்ட்டாக பிரிச்சு போடுவோம். இப்போது ஃபுல்லாக கேஷ் பண்ணுறாங்கன்னா கேஷில் போட்டுருவோம், 30 கேஷில் போட்டுருவோம். இது கார்டில் போடுறதுன்னா ஜிபே இல்லை யூபிஐ பண்ணுறாங்க, கார்டு பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா கார்டில் போட்டுருவோம். இதில் வந்து செப்பரேட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். பாதி கேஷ் வந்து 10 rupees கேஷ் கொடுத்துட்டு 20 ஜிபே பண்ணுறாங்கன்னா அது மாதிரி செப்பரேட் பண்ணி போடனாலும் போதும். இதில் போட்டுட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா பில் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே. இது நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது. எங்களுக்கான ஓன் சாஃப்ட்வேர் இருக்குது.
இதில் எங்களுடைய அட்டனன்ஸு, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ஒர்க்கு, இந்த மற்ற டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து நாங்கள் இதில் அப்டேட் பண்ணுவோம். அப்புறம் ப்ராடக்டோட ஆர்டர் போடுறது, ப்ளஸ் வந்து ப்ராடக்ட் எங்கெங்கே அவைலபிள் இருக்குன்னு பார்க்குறது, இது எல்லாமே வந்து நாங்கள் இங்கே செக் பண்ணுவோம். ஒரு நியூ ப்ராடக்ட் உள்ளே வருது அப்படின்னா, புதுசாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நியூ ப்ராடக்ட் இப்போ கீட்டோவில் 4 ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு நியூ ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் சப்ளை இருக்குது, அவங்கள்ட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அதை பேஸ் பண்ணி நாங்கள் இங்கே செக் பண்ணி இங்கே டேரெக்டாக ஆட் கொடுக்கணும். நாங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்து மென்ஷன் பண்ணி கஸ்டமரோட டீட்டெயில் என்டர் பண்ணிவிட்டு அதை இப்போ ஏதாவது ஒரு டேப்லெட் தீர்ந்து போச்சு அப்படின்னா அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டருக்கு போயிடும். இங்கே வந்து இங்கே செக்லிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எதாவது சேல்ஸ் ஆகுதோ அது ஆர்டருக்கு போயிடும். இப்போ 9 டேஸ்க்கு மேலே வந்து இந்த ஸ்டாக் இங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸஸ் ஸ்டாக் உள்ள போனோம்னா எதுவும் ஸ்டாக்லாம் மினிமமாக போகிறத விட அதிகமாக இருக்குது. அதோட லிஸ்ட் எல்லாமே எங்களுக்கு இங்கே வந்து இது எங்களோட ஓன் சாஃப்ட்வேர். இது எங்களோட பிரான்ச் கூட தான் இருக்கும். வேற வெளியிலலாம் யாருக்கு இருக்காது, இது எங்களுக்கு மட்டும் இருக்காது. ஸோ நானும் இங்கே இருக்கு. இப்போ 3 மந்த்தாக வந்து அந்த ப்ராடக்ட் டிலே ஆகலை, யாருக்குமே சேலே பண்ணல அப்படின்னா நாங்கள் ஸ்டாக் லிஸ்ட் பண்ணி 3 மந்த்ஸ் ஒன்ஸு 4 மந்த்ஸ் ஒன்ஸு எவ்வளோ இருக்குது, ஸ்டாக்கோட வேல்யூ, ஸ்டாக் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும், எங்களுக்கு மினிமம் லெவலில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஹெட் ஆஃப்ஸ் காமிச்சு விட்ருவோம். அவங்க எங்கே மூவ் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம், அவங்க செப்பரேட் பண்ணி அங்கே அனுப்பிச்சு விட்ருவோம். இது எங்களோட ஓன் ப்ராடக்ட். இது பேசிக்காக சொல்லுவோம். எங்களோட அட்மின்ஸ் ரிப்போர்ட், இன்சென்டிவ் ரிப்போர்ட், இந்த மாதிரி இது எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சாஃப்ட்வேர். இது வந்து ஒண்டர் சாஃப்ட்வேரோட லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது வந்து சர்வர், அது வந்து நோடு. மெயின் இது வந்து எங்களுக்கு சர்வர் இந்த சிஸ்டம் தான். ஸோ ஒரு கடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க, இல்லை 1 இல்லை 2 இல்லை 3 நோடு சிஸ்டம் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து இப்போ ஒரு சர்வர் வச்சுருக்கோம், ஒரு நோடு வச்சுருக்கோம். அவங்க எங்களுக்கு அந்த நோட் சிஸ்டம்க்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் தனியாக விட்டுறாங்க. இதுக்கு சர்வர் சாஃப்ட்வேருக்குமே வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு இயர்லி ஒன்ஸ் வந்து ப்ரீமியம் ரீபே பண்ணி இதுக்கான இதை வந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க, ஆக்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. எல்லாமே வந்து டே பை டே வந்து கால்குலேட் ஆகிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆகும். iCloudல போய் அவங்களுடைய க்ளவுட்ஸில் போயிட்டு க்ளவுட் ஸ்டோரேஜில் போய் லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கான ரிப்போர்ட் வரைக்குமே சிஸ்டமில் பார்த்துக்கலாம். பேலன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளவுடில் போய் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் அது வேணும் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் இங்கே நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ 2023லேருந்து யாராச்சும் ஒரு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பில் ரிப்போர்ட் இப்போ 2023லேருந்து 26 வரைக்கும் இருக்கிறது இப்போ எங்கள்கிட்ட உங்கள் 23ல பர்ச்சேஸ் அவங்க வாங்கினது திரும்ப 24 25 26 வரைக்கும் பில் லிஸ்டிங்க. மீதி எல்லாமே க்ளவுடில் போய் ஸ்டோரேஜ் ஆகிடுது. மினிமம் இருக்கிறது மட்டும் இங்கே இருக்கும். லாஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் 3 to 4 இயர் வரைக்கும் இங்கே வச்சிருக்கோம். ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கான டாக்குமெண்ட் வந்து இங்கே ஃபைல் பண்ணி ஃபாலோ பண்ணலாம்.